இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம். கோயிலுக்கு போகும்போது நல்லா நிம்மதியா சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்து பார்த்தா செருப்பு காணா போயிருக்கும், தொலைஞ்சிடும். சோ செருப்பை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பரவாயில்ல செருப்பு தொலைஞ்சாலும் ஓகேன்னு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இந்த மாதிரி கோவில்கள்ல பர்டிகுலரா ஒருத்தருடைய செருப்பு வந்து தொலையுது, தன்னுடைய காலனியை மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா அது நல்லதா இல்லது கெட்டதா? அதாவதுமா பொதுவா நம்மளுடைய கர்மாக்களினுடைய வடிவத்தை ஒருவர் அணியக்கூடிய செருப்பை வைத்து நம்ம என்ன பண்ணலாம்னா முடிவு செய்யலாம். கர்மா சுபத்துவமாக இருக்கிறவங்க ஒரு ஆலயத்துக்கு போகும்பொழுது என்னென்ன சமிக்கைகள் எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஆலயங்கள்ல இப்ப அர்ச்சனை தட்டு நீங்க சொன்ன மாதிரி கொடுக்கும் போது எதுவும் விழக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அர்ச்சனை கொடுத்து வாங்கும் போது சில பேருக்கு அந்த அர்ச்சனை தட்டு அர்ச்சனை கூடயே மாறிடுது. அந்த மாதிரி மாறினா என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் சொல்ற அறிவுரை என்னன்னா, நான் கடவுள்கிட்ட செருப்பு தொலையறதுல ஆரம்பிச்சு கோவில்ல என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு தென்படும் அப்படின்ற வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்ததற்கு 2026 ஆண்டினுடைய இறுதி ஆன்லைன் வாஸ்து வகுப்பு இது மட்டும்தான். இதற்கு பிறகு அடுத்த வருடம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வகுப்பை கொடுக்க இருக்கிறோம். ஆகையினால அனைவரும் இந்த வருட வகுப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்றது நல்லது. அதுக்கப்புறம் தவற விட்டுட்டோன்னு நிறைய பேர் வருத்தப்படுறது வேண்டாம். அதனால இந்த ஒரு பதிவை சொல்லிடுறேன். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, தினம்தோறுமே நிறைய நல்ல நல்ல பதிவுகளா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். எப்படி மக்கள் வழிபாடு செய்யணும், வீட்டை எப்படி வச்சுக்கணும், ஒரு பெண் எப்படி இருக்கணும், கோவிலுக்கு போனா என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். குருஜி, இன்னைக்கான டாபிக் நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு, கவலையா கூட ஆயிடுவாங்க. என்னன்னா, இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம். கோவிலுக்கு போகும்போது நல்லா நிம்மதியா சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்து பார்த்தா செருப்பு காணா போயிருக்கும், தொலைஞ்சிடும். சோ செருப்பை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் பரவாயில்ல செருப்பு தொலைஞ்சாலும் ஓகேன்னு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இந்த மாதிரி கோவில்கள்ல பர்டிகுலரா ஒருத்தருடைய செருப்பு தொலையுது, தன்னுடைய காலனியை மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா அது நல்லதா இல்லது கெட்டதா? அதாவதுமா பொதுவா நம்மளுடைய கர்மாக்களினுடைய வடிவத்தை ஒருவர் அணியக்கூடிய செருப்பை வைத்து நம்ம என்ன பண்ணலாம்னா முடிவு செய்யலாம். கர்மா சுபத்துவமாக இருக்கிறவங்க எப்போதுமே குறைந்தது 2 மாதத்திற்கு ஒரு முறையாவது செருப்பு மாத்திடுவாங்க. எந்த அளவிற்கு செருப்பு தேய்மானம் அடைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு கடன் சுமையும் இருக்கும். அதனால செருப்பு என்பது எதிர்மறையை நிறைய அட்ராக்ட் பண்ணி வைக்கிறதுனால, ஒருத்தர் நேர்மறையான நபர் அதிர்ஷ்டசாலி என்பதை அவருடைய பாதத்தில் இருக்கிற தூய்மை, செருப்புல இருக்கிற தூய்மை, இதை வைத்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா முடிவு செய்து விடலாம். ஏன்னா அது லக்ஷ்மி வாசம் செய்யும் இடமாக என்ன பண்ணப்படுதுன்னா கருதப்படுகிறது. அப்போ முதல் விஷயம், ஒரு செருப்பு துளைகிறது அப்படின்னா அந்த செருப்பு நம் பயன்படுத்த சனிக்காரகத்துவமாக மாறுகிறது. ஏன்னா அது நமக்கு வரக்கூடிய தீமைகளை நமக்கு என்ன பண்ணுதுன்னா தற்காத்து கொடுக்குது இல்லையா? அப்போ அந்த செருப்பு ஆலயத்துல காணாம போகுதுன்னா உங்களுடைய கர்மா, தீய கர்மா காணாம போயிடுதுன்னு அர்த்தம். அதனால செருப்பு காணாம போயிடுச்சுன்னா சந்தோஷம்னு நினைச்சிட்டு வாங்க, கவலைப்பட வேண்டாம். நான் உண்மையா சொல்றேன், சில கோவில்ல வேணும்னே நான் செருப்பை மறந்த மாதிரியே வந்துருவேன். எனக்கெல்லாம் தொலையாதா, எடுத்துட்டு போக மாட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு நான் நினைச்சிருக்கேன். ஆனா மேக்சிமம் என்னன்னா, செருப்பு தானாக ஒருவருக்கு தொலைகிறது அப்படின்னா அது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான பலன். அதை யாருமே என்ன பண்ணாதீங்கன்னா நெகட்டிவா திங்க் பண்ணவே வேண்டாம். ஒரு ஆலயத்துக்கு போகும்பொழுது என்னென்ன சமிக்கைகள் எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஆலயங்கள்ல எந்த பகுதிகளிலுமே நம்மளுடைய கட்டை விரல் இடித்து வலி ஏற்படக்கூடாது. கட்டை விரல் இடிச்சிடக்கூடாது. ஆமா, கால் கட்டை விரல் போய் எங்கேயுமே ஒரு கம்பியிலயோ ஒரு கட்டையிலயோ என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இடித்து வலி ஏற்படக்கூடாது. இது நமக்கு தெய்வம் நேரம் நல்லா இல்லைன்றதினுடைய எச்சரிக்கையினுடைய வெளிப்பாடு. நான் எப்போதுமே இந்த ராஜகோபுரத்திட்ட ஒரு 10 நிமிஷம் நின்று பார்ப்பேன், யாரெல்லாம் நல்ல நேரம் இருக்கு, யாருக்கெல்லாம் கெட்ட நேரம் இருக்குன்னு. இந்த ராஜகோபுரத்துல ஒரு பெரிய படி இருக்கும். அந்த பெரிய படியை ஒருத்தவங்க தாண்டறதுக்கு வருவாங்க. அந்த தாண்டும் பொழுது வலது காலை எடுத்து உள்ள வைத்தவர்கள் அனைவருக்குமே மனம் தெளிவடைந்து இருக்கிறது. இடது காலை எடுத்து வைப்பவர்கள் அனைவருக்குமே நல்ல காலம் இல்லை என்பதை அங்கேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால ராஜகோபுரத்தை தாண்டும் பொழுது முடிந்தவரை வலது காலை எடுத்து வைத்து
உள்ளே போவதற்கு முயற்சி செய்யுங்கள். சரியான காலை எடுத்து வைக்கிறோமான்றதையும் என்ன பண்ணிடுங்கன்னா பார்த்துடுங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தபடியாமா கோவிலுக்கு செல்லும் பொழுது நம்மளுடைய துணிகள் இருக்கு இல்லையா, அது எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா கிழிந்து விடக்கூடாது. எதுலையாவது மாட்டி கம்பியில மாட்டி என்ன பண்ணக்கூடாதுன்னா கிழிய கூடாது. அப்படி துணிகள் கிழிகிறதுனால் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏதோ வந்து நம்ம உடம்புல ஏதோ ஒரு குறைவு ஏற்பட போகிறது அப்படின்றது அர்த்தம். தங்கம் காணாம போகக்கூடாது. அப்படி காணாம போன தங்கத்தை தேடப்படாது. ஆமா, விட்டுறணும். ஏன்னா கோவில்ல தங்கம் காணாம போகுதுன்னா தன் குடும்பத்தில் ஏதோ ஒரு ஆயுள் பலம் யாரோ ஒண்ணு போற அளவுக்கு இருந்த நேரம் இந்த தங்கம் கோயில்ல காணாது போனது மூலம் சரியாகுதுன்னு அர்த்தம். அந்த தங்கம் தேடி கிடைச்சிருச்சுன்னா குடும்ப உறுப்பினருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு ஆயுள் தோஷம் திரும்ப வருகிறதுன்னு அர்த்தம். அதனால கோவிலுக்கு பெரும்பாலும் மேக்சிமம் ஆடம்பரமாக போகக்கூடாதுன்னு அதனாலதான் சொல்லுவாங்க. அதை தாண்டியும் நம்ம போறோம் அப்படின்னா அதுதான் விஷயம். அதே போல கோவில்ல வந்து பணம் தொலைகிறது அப்படின்னா நீங்க தொழில நஷ்டமடைய போறீங்கன்னு அர்த்தம். பணமோ பர்ஸோ என்ன பண்ணக்கூடாதுன்னா கோவில்ல தொலைய கூடாது. அதுல வந்து நீங்க தொழில் நஷ்டம் அடைய போதுன்றத தெய்வம் வந்து அறிகுறியாக உணர்த்துகிறாருன்னு அர்த்தம். அது போல தெய்வங்களுக்கு நீங்க பிரசாதம் தட்டுல வச்சு மலர் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது கீழே விழக்கூடாது. எதுவுமே வேஷ்டி தவறி விழும் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா விழக்கூடாது. அப்படி விழுந்தால் அது வந்து உங்களுக்கு ஏதோ மன உளைச்சல் இருக்கிறது, நீங்க மன கஷ்டங்கள் நிறைய அடைய போகிறீங்கன்றத வந்து அது பொருளாகுது. அதனால எப்போதுமே நான் எல்லாருக்கும் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, விசேஷ காலங்கள்ல கூட்டம் நிறைய இருக்கும்போது கோவிலுக்கு போறத தவிர்க்கிறது நல்லது. நீங்க வந்து தெய்வத்தினுடைய குழந்தை அப்படின்னா அவரை பிஸியா இருக்கிற நேரம் நம்ம டைம் என்ன பண்ணக்கூடாதுன்னா டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அந்த விசேஷ தினம் கூட்டம் யாருக்கு தெரியுமா? எப்பவாவது கடவுளை பார்க்குறவங்களுக்கு, ரொம்ப தோஷம் செய்தவர்களுக்கு. அதனால தெய்வத்தை கூட்டம் இல்லாத காலகட்டத்தில் அவர் அமைதியா ஃப்ரீயா இருக்க நேரத்துல, இப்போ நான் என்னைக்கு ஓய்வா இருக்கணும் அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட வந்து பேசுறாருன்னா அவருக்கு நிறைய ஜாதக பலன் உண்டு. அது பேசல அப்படின்னா அது வந்து ரொம்ப 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 கடினமான ஒரு விஷயம். ஆகையினால மேக்சிமம் கோவில் கூட்டம் இல்லாத போது என்ன பண்ணுங்கன்னா ஆலயங்களுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை அப்படி போனா கூட பாதுகாப்பாக போங்க. இதெல்லாம் அறிகுறிகள். கோவிலுக்கு போகும்பொழுது வாகனம் பஞ்சர் ஆகுது, விபத்தாகுதுன்னா குலதெய்வம் தோஷம் அடைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். வாகன பஞ்சர் ஏற்படுதுனாலே இங்க போற கோவில்ல பிரச்சனை இல்லை, குலதெய்வ கோவில்ல என்ன இருக்கு, ஏதோ இஷ்யூ இருக்கு. அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு நீங்க எல்லாத்தையுமே செயல்படுத்துறதுன்றது ஒரு பாசிட்டிவான பலனை கொடுக்கும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய மெயினான ஒரு விஷயம். அதனால யாரும் என்ன பண்ண வேண்டாம்னா பயப்பட வேண்டாம். இதுல இன்னொரு சந்தேகம் குருஜி, இப்ப அர்ச்சனை தட்டு நீங்க சொன்ன மாதிரி கொடுக்கும் போது எதுவும் விழக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அர்ச்சனை கொடுத்து வாங்கும் போது சில பேருக்கு அந்த அர்ச்சனை தட்டு அர்ச்சனை கூடயே மாறிடுது. அந்த மாதிரி மாறினா அது வந்து தப்பில்லை. காரணம் என்ன அப்படின்னா உள்ள போனதுக்கு பிறகு எல்லா தெய்வ பிரசாதங்களுமே பொதுவான பிரசாதமா ஆகிடுது. ஸோ அதனால என்னை பொறுத்தளவுல ஒரு சுவாமி கிட்ட போயிட்டு ராசி நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் அவர் அருள் கொடுப்பாருன்றது அது ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை. நான் என்னை பொறுத்தளவு சுவாமி முன்னாடி நம்ம போய் நின்றுட்டு நமக்கு தேவையானது நன்றியா சொல்லணும். எப்போதுமே என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் சொல்ற அறிவுரை என்னன்னா, நான் கடவுள்கிட்ட ரொம்ப கழுத்தை நெரிக்கிற பிரச்சனை இருக்கும் பொழுதுதான் இதுக்கான தகுதியையும் இதுக்கான வாய்ப்பும் எனக்கு ஏதாவது ஒரு வழியில கொடு, எனக்கு ரொம்ப ஏதோ கஷ்டமா இருக்கு இறைவா அப்படின்னு நான் போய் கேட்பேன். அதை ஆல்வேஸ் அதை விட்டுட்டா அவருக்கு நன்றி சொல்றதுக்கு தான் போவேன். இப்ப நன்றி சொல்லும் பொழுது என்ன பண்ணுவோம், இப்ப நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் போது நம்ம அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம், அவங்களுக்கு ஒரு புடவையோ அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து ஒரு ஹாப்பினஸ். என்னுடைய வழிபாடும் அப்படித்தான். ஒரு தெய்வத்தை பார்க்கும் பொழுது ஒரு அப்பா அம்மாவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். அந்த நிமிஷத்துல என்னுடைய கையில என்ன இருக்கிறதோ அதை கொடுத்து என்ன பண்ணுவேன்னா சந்தோஷப்படுத்துவேன். அதை தாண்டி நம்ம எங்க இருந்தாலும் நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கிற ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இன்னும் நல்லா கவனிக்கும் இல்லையா. அதனால இந்த தெய்வத்துக்கு சேவை செய்யறவங்களுக்கு அவங்க தேவை அறிந்து என்னவோ அதை வந்து பணமா கொடுக்காம பொருளாக அந்த மாதிரி என்ன பண்ணுவேன்னா கொடுத்துட்டு மகிழ்வேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுது தெய்வம் நமக்கு சூப்பரா இருக்குமா. நம்மளை பொறுத்தல ஒரே ஒரு விஷயம்தான், தெய்வத்தை நீங்க கோவில் பரிகாரங்கள் எல்லாமே மனம் வந்து தெளிவா இல்லாதவங்களுக்கு மன தெளிவு அடையிறதுக்கு ஒரே ஒரு வழி சொல்லட்டுமா. சந்திரனுக்கு பரிகாரமே ஒரு அதுல சயின்டிபிக்கா சொல்லணும்னா நம்ம பாடியில வந்து டொப்பமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்கு இல்லையா, இதை வந்து ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹாப்பி ஹார்மோனுடைய செக்ரிஷன் யாருக்கு நிறைய இருக்குன்னா கொடுப்பவருக்கு. ஒருத்தருக்கு ஒரு பொருளை உணர்வு பூர்வமாக எந்த விதமான பிரதிபலனுமே இல்லாம
கொடுக்கறதுல ஒருத்தர் சந்தோஷம் அடைகிறாரு தெரியுமா, அது யாருக்கு இருக்கும்னா, எனக்கு நிறைய இருக்கு, எனக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார், எனக்கு என்னைக்கு என்னுடைய பொருள்ல என்ன ஆகுதுன்னா தடையே வராது அப்படின்னு கொடுப்பவருக்கு தான் டோபமைன் செக்ரீஷனே வரும். அதனாலதான் வரலட்சுமி நோன்புல நிறைய மங்கள பொருட்கள் கொடுத்து மகிழ்ச்சியா வரக்கூடிய பெண்ணுக்கு கொடுத்தா காசு வரும்ன்றதால நம்ம அம்மணிகள் எல்லாம் கொடுப்பாங்க, சரியா? ஆனா இத நம்ம உள்ள இருந்து அதை கொடுக்க கொடுக்க எப்படி இறைக்கின்ற கிணறு ஊற்று போல சுரக்குமோ, அது அவரவருடைய மனநிலையை பொறுத்து ஒரு பொருளை கொடுக்கறோம்னா இது நமக்கு திரும்பி வரும்ன்றதை தாண்டி இவங்க கொடுக்கறதால சந்தோஷம் அடைகிறார்களா, இந்த நிறைவை கொடுத்தா அது அவங்களால இல்ல, வேற யார் வழியிலேயாவது அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும், வளரும். இந்த டோபமைன் செக்ரீஷன் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு செய்யறதுலதான் இருக்கு, ஒருத்தவங்களுக்கு சமைச்சு கொடுத்து அதுல ரசனை பண்றதுலதான் இருக்கு, ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல ஆடையை கொடுத்து அதுல ரசிக்கிறதுலதான் இருக்கு. இதுதான் மணி அட்ராக்ட் பண்ற ரகசியமே. நீ எதை கொடுக்கிறாயோ அதையே பெறுகிறாய். அப்போ ஒருத்தவங்களுக்கு நீ சந்தோஷத்தை கொடுக்குற, ஒருத்தவங்களுக்கு நீ வெறுப்பை கொடுக்கல, ஒருத்தவங்களுக்கு உன்னுடைய வழியில ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க 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 உன் வாழ்க்கை மாறிக்கிட்டே போகும். அதனால சந்திரன் நல்லா இருக்கிறவங்க யாரையுமே பகைச்சிக்க மாட்டாங்க, நல்லவன் கெட்டவன்னு பிரிச்சே பார்க்க மாட்டாங்க. நான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு பாசிட்டிவை பார்க்குறேன், அவ்வளவுதான். அவங்க நெகட்டிவ் எனக்கு எப்படி இருந்தா என்ன, என்கிட்ட அவங்க சரியா நடக்கிறாங்க. இதுதான் உண்மையா பக்குவ நிலை தெய்வத்தில் அடைந்தவனுடைய அறிகுறி. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தெய்வத்தை வச்சு கும்பிடுறாங்க, ஆனா சாதாரணமா பேசினா காளி தேவி மாதிரி அந்த கோபத்துலதான் இருக்காங்க. முதல்ல நீங்க தெய்வ வழிபாட்டுல பக்குவம் அடைஞ்சிருக்கீங்கன்னா உங்ககிட்ட இருக்கவே கூடாத ஒரு குணம் கோபம், இருக்கவே கூடாத ஒரு குணம் எதிர்பார்ப்பு. நிறைய பேர் இந்த இடத்துல சொல்றது என்னன்னா, நான் இவ்வளோ செய்யறேன் அவ்வளோ செய்யறேன் எனக்கு பலன் கிடைக்கல. கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றாரு, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. அது ஏதாவது ஒரு வழியில நீ கடமையா செஞ்சா உனக்கு கடமையா தான் திரும்ப வரும். நீ அதை ஒரு குணமா செஞ்சனா நீ இறைவனுக்கு நெருங்கிய குழந்தை ஆயிடுவ. சோ கடைசி காலத்துல மனிதர்கள் கைவிட்டாலும் இறைவன் உன்னை கைவிட மாட்டார். இதுதான் உண்மை. அதனால இதை ஃபாலோ பண்ணாலே லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், பயப்பட தேவையில்லை. கண்டிப்பா, நிச்சயமா. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தகவல். செருப்பு தொலைறதுல ஆரம்பிச்சு கோவில்ல என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு தென்படும் அப்படின்ற வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்ததற்கு நன்றி குருஜி. குருஜி, நீங்க ஆன்லைன் வாஸ்து வகுப்பு இந்த வருடத்திற்கான இறுதி வகுப்பு அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸ்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், என்ன விஷயங்கள்லாம் நீங்க சொல்லி கொடுக்க போறீங்க, அதனால மக்களுக்கு என்ன பலன்? பொதுவாமா எப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை தான் நம்ம வாஸ்து ஆன்லைன் வகுப்பு எடுப்போம். அதன் அடிப்படையில் இந்த வருடமும் எடுக்கப்பட இருக்கிறது. இந்த வகுப்பிற்கு வருவதன் மூலமாக நீண்ட காலத்தில் சரி செய்ய முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த வகுப்புல என்ன பண்ணப்படுதுன்னா இருக்கிறது. அதை தாண்டி ஒரு வாஸ்து கட்டிட பாகத்துல எந்த மாதிரி அமைத்தா நன்மை, என்ன மாதிரி அமைத்தா தீமை அப்படின்றத இவங்களால புரிஞ்சுக்க முடியும். தன்னுடைய எதிர்காலத்திற்கு சரியா அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தா இந்த வகுப்புல அவங்களால அட்டன் பண்ண முடியும். நம்ம வீடு எந்த அளவிற்கு பஞ்சபூதம் உயர்ந்திருக்கிறது குறைந்திருக்கிறதுன்றத பொறுத்து தான் நமக்கு அந்த பூதம் கொடுக்கிற நல்ல பலனை நம்மளால பெற முடியும். இப்ப உதாரணமா தென்கிழக்கு பகுதி அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நீர்பூத தன்மைக்குரிய எந்த பலனும் நமக்கு கிடைக்காது. அதனால அந்த வீட்டு பெண்மணிகள் வருமானத்திலும் சரி மன உளைச்சலும் சரி சிக்கி தவிப்பார்கள் தென்கிழக்குல கழிவறை இருந்தா. அப்போ அதை சரி செய்யற வரையும் அந்த பலன் நம்மளால என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. இதை எளிமையான வழியில சரி பண்ணணும்னா ஒரு கொஞ்சமாவது பண தேவை இருந்தா தானே நடக்கும். அப்ப அந்த தேவைகளுக்கு முதல்ல நீங்க என்ன ஆரம்ப ஸ்டேஜ்ல பண்ணணும், ஒரு வாஸ்து தோஷம் உள்ள வீட்டை எப்படி கையாளணும், அதை கையாண்டு எப்படி அதை சரி பண்ண முடியும் என்பதற்குரிய அத்தனை வழிமுறைகளும் இந்த வகுப்புல சொல்லித்தரப்பட்டு ஒரு வாஸ்து விதினா எப்படி இருக்கணும்ன்ற ஒரு புத்தகத்தை PDF காப்பியாவும் நம்ம கொடுக்குறோம். அதை ஃபாலோ பண்ணினாலே லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நிச்சயமா. ஏன்னா எல்லாருமே லைஃப்ல இன்னும் மேல மேல முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்க எல்லாருக்குமே பேசிக் வாஸ்து அப்படின்றது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.